ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது ரீசெண்டாக நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A 2026 ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக 75 நாள் டெய்லி என்னென்ன படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும் வித் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்சோட ஒரு ப்ராப்பர் பிளான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அதாவது ஆகஸ்ட் 11 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, அக்டோபர் 25 எக்ஸாம் வரப்போகுது. இடைப்பட்ட நாட்களில் இந்த 75 நாட்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், டே வைஸாக ஒரு ப்ராப்பர் பிளான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இந்த பிளான் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் பேட்ச் அண்ட் கிளாஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபார் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். இல்லை என்னென்ன விஷயங்கள் கவர் ஆகுது, எந்த மாதிரி கொண்டு போக போகிறோம். நம்ம டார்கெட் இந்த 75 டேஸ் டெய்லி கிளாஸ் இருக்கும், டெய்லி டெஸ்ட் இருக்கும். அதுக்கான பிடிஎஃப் நோட்ஸு, ஜிஎஸ், மேக்ஸ், லாங்குவேஜ், கரண்ட் அஃபேர் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஃபார்மேட் ஓகேவா இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் கிளாஸ் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த 75 டேஸ்க்காக டெய்லி செல்ஃப் பிளான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, சரி பார்ப்போம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A 75 டேஸ் பிளான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சேர்ந்து கொண்டு போக முடியுமான்னு கேட்டால் தாராளமாக கொண்டு போக முடியும். நம்ம டார்கெட் எல்லாமே ஒரு டாபிக் நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் ப்ரிலிம்ஸ்க்காக மட்டும் இல்லை, குரூப் 2 2Aல ப்ரிலிம்ஸ் என்ன இருக்குது, மெயின்ஸ் என்ன இருக்குது, ஒரு கம்பைன் பண்ண மாதிரி தான் வந்திருக்கும். நீங்கள் சிலபஸ் டீகோட் பண்ணும் போது ப்ரிலிம்ஸ் நீங்கள் முடிக்கும் போது, இந்த சிலபஸ் நீங்கள் முடிக்கும் போது மெயின்ஸில் மேக்ஸிமம் நீங்கள் 60-65% சிலபஸ் நீங்கள் வந்து முடிச்சிருப்பீங்க. ஓகே, நம்ம கொண்டு வந்திருக்க விஷயம் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் கிளாஸும் டெஸ்ட்டும் சேர்ந்த மாதிரி வந்திருக்கும். ஒன் சொல்யூஷன், இல்லை எல்லாமே நம்ம கவர் பண்ணிவிடுவோம். இதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். ஃபார் தமிழ் மீடியம் டெஸ்ட் பேட்ச் மட்டும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி நம்ம என்னெல்லாம் வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இங்கே இது எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ். ஏன் அப்படின்னா நீங்கள் 24/7 ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, பார்ட் டைமாக இருக்கீங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்போனாலும் இது வந்து பார்த்துக்கலாம். ஒரு வீடியோ ஒரு 1 hour இருக்கும், 1/2 hour இருக்கும். டாபிக் வைஸாக எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, சயின்ஸ் இருந்து ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், லாங்குவேஜ் அப்படின்னு எல்லா டாப்பிக்கும் டீட்டெயிலாக இன்டெப்த்தாக நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். வீடியோ லெக்சர்ஸ் எல்லாமே தமிழில் வந்து இருக்கும். கிளாஸஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும் எல்லாமே ஃபார்மேட் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபார் இங்கிலீஷ் மீடியம் கிளாஸும் டெஸ்ட்டும் கம்பைன் பண்ண மாதிரி வந்து இருக்கும். ஃபார் தமிழ் மீடியம் கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் அதுக்கு டெமோ வீடியோஸ் நான் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபார்மேட் ஓகேவா இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபோக்கஸ் நம்ம வந்து பார்த்துருவோம். அண்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட் கவரேஜ் பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம சமச்சீர் மட்டும் கிடையாது, சமச்சீர் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் நம்ம டிகிரி லெவல் சொல்கிறோம் இல்லையா, ரெண்டுமே கம்பைன் பண்ண மாதிரி தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இங்கே ஜிஎஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஜிஎஸ்சில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தவிர்த்து 60 கேள்வி கேட்குறாங்கன்னா 30 கேள்விகள் சமச்சீர் பேஸ் பண்ணியிருக்கும், 30 கேள்விகள் அவுட் சோர்ஸ் தான் கேட்க போகிறாங்க. அப்போ நம்ம இந்த 30 ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும், இந்த 30 நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஓகே, லாங்குவேஜும் அதே மாதிரி தான், வெறும் சமச்சீர் மட்டும் கிடையாது. அவுட் சோர்ஸில் என்னென்ன கேட்குறாங்க, இப்போ தமிழில் கலை சொற்கள் இருக்குது, இங்கிலீஷில் ஆர்சி இருக்குது, லெட்டர் ரைட்டிங் இருக்குது அப்படின்னா எல்லாமே கம்பைன் பண்ண தான் கொண்டு போக போகிறோம். இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ், மேக்ஸ், லாங்குவேஜ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிவிடும். ஓகேவா? அண்ட் 24/7 ஆக்சஸ், லைஃப் டைம் வேலிடிட்டி, 2 years கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இங்கே வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா ரொம்ப 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 முக்கியம். இல்லை ஏன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது, நியூவாக வராங்க, ஓல்டாக இருக்கணும் போது எல்லாமே நான் படித்தாகணும். அப்போ 2024 இருந்தே நம்ம வந்து கவர் பண்ணணுமான்னு கேட்டால் கவர் பண்ணி ஆகணும். ஏன்னா லாஸ்ட் இயர் எக்ஸாம்ஸில் 25 எக்ஸாம்ஸில் 22, 21 கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸும் கேட்டிருந்தாங்க. அதாவது ஸ்டேட் மட்டும் கிடையாது, நேஷனல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் சில கரண்ட் அஃபேர்லாம் கேட்டிருந்தாங்க. அமெரிக்கன், என்விரான்மெண்ட் இந்த மாதிரிலாம் கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ண தான் செய்கிறாங்க. ஏன் அப்படின்னும் போது காம்படிஷன் எவ்வளோ ஆகிட்டு இருக்குன்னா அது ஃபில்டர் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் டிஎன்பிசி பண்ணும் போது நாமளும் அதுக்கு தயாராகணும். அப்போ 2024 25 வரைக்கும் ஒரு மினிமலாக கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துட்டு 25 ரொம்ப டைட்டாக பார்த்துட்டோம் அப்படின்னா கரண்ட் அஃபேருக்கு போதுமான விஷயமா இருந்திருக்கும். முக்கியமான ஸ்கீம்ஸு எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க நேஷனலில், இன்டர்நேஷ்னல், ஸ்டேட் லெவலில். அதை கம்பைல் பண்ணி ஒரு ப்ராப்பர் பிடிஎஃபோட டெஸ்ட்டோட எல்லாமே நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, அடுத்த விஷயம் 6th 12th வரைக்கும் ஃபுல் ஒன்லைனர்ஸ் டெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன். இது கிளாஸஸ்க்கும் இருக்கும், டெஸ்ட் பேட்சுக்கும் அவைலபிளாக இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் 6 to 12 இருக்கிற எல்லா டாப்பிக்கும் இது முக்கியம் அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட் டாபிக் நம்ம என்ன பண்ணிடுறோம், வீடியோஸை முழுமையாக நம்ம வந்து முடிச்சிடுறோம். ஓகேவா? வீடியோஸ் அப்படின்னா வெறும் சமச்சீர் மட்டும் இல்லாமல் டிகிரி லெவலையும் எல்லா வீடியோஸுமே ப்ராப்பராக வந்து முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் அதே ஃபார்மேட்டில் சமச்சீர் புக்கில் ஒன்லைனர்ஸ், அந்த ஒன்லைனர்ஸை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 30 டெஸ்ட் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த 30 டெஸ்ட்டில் ரிவிஷன் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. எந்த அளவுக்கு நம்ம ரிவிஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அண்ட் டெஸ்ட் எல்லாமே 75க்கு மேலே டெஸ்ட்டு. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 7500 ஒரு ப்ராப்பர் கொஷின்ஸோட, அதுக்கப்புறம்
அண்ட் டெஸ்ட்டு மட்டும் 75 ப்ளஸ் இருக்க போகுது. நம்ம 70 ப்ளஸ் அப்படின்னா 7500 எல்லா டெஸ்ட்டுமே ஒரு ப்ராப்பர் குவாலிட்டியாக இருக்க போகுது. அண்ட் இதை தவிர்த்து உங்களுக்கு ஜிஎஸ் கேள்விகள் அடிஷ்னலாக டிஎன்பிசி என்ன கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் குரூப் 1க்கு அப்புறம் தான் வரப்போகுது. அப்போ அந்த குரூப் 2வில் எந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க அதை பேஸ் பண்ணியும் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணியும் டீட்டெயில் நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். இந்த கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சமச்சர் புக்கிலேருந்து டிகிரி லெவலேருந்து அவுட் சோர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் கொடுக்குற பட்ஜெட் ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்து கொடுக்க போகிறோம். இல்லை கொஷின்ஸ் இருக்கும், ஒரு ப்ராப்பர் கீ இருக்கும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், எல்லா டாப்பிக்கும் நம்ம வந்து கவர் பண்ணிடும். ஓகே, ஸோ டெஸ்ட் எப்படி இருக்கும், ஒன்லைனர்ஸ் எப்படி இருக்கும், கிளாஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரி கொண்டு போக போகிறோம், எல்லாமே சாம்பிள் டெமோ நான் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கவர் பண்ணுற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 2899, அதாவது ஜிஎஸ் கிளாஸஸ், அதுக்கான நோட்ஸ், அதுக்கான பிடிஎஃப், அதுக்கான டெஸ்ட். ஓகே, எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுறோம். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கான டெஸ்ட்டு, அதுக்கான நோட்ஸு, லாங்குவேஜ், அதுக்கான டெஸ்ட், அதுக்கான கிளாஸ், ப்ளஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், நோட்ஸ் இருக்கும், ஃபுல்லாக நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஓகேவா, அது ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இந்த கிளாஸ் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். இது ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், போதுமான விஷயமா வந்துருக்கும். ஓகேவா, ஸோ கிளாஸ் அதுக்கான டாபிக் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதாவது ஒரு விஷயமும் இப்போ பாலிட்டி எடுத்தோம் அப்படின்னா நம்ம லட்சுமிகாந்த் ஃபுல்லாக வந்து முடிக்கணும். ஹிஸ்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் வந்து முடிக்கணும். அது சமச்சர் புக்கை தாண்டி சில விஷயங்கள் கவர் பண்ணோமான்னு கேட்டால் கவர் பண்ணி ஆகணும். எல்லாமே இன் டீட்டெயிலாக நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ என்னென்ன விஷயம் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் கொடுத்துருக்கோம். அண்ட் சமச்சர் புக்கில் என்ன சோர்ஸ் கவர் பண்ண போகிறோம் அதை நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் 75 நாட்களில் கிளாஸஸும் டெஸ்ட்டும் கம்பைன் பண்ணி இருக்கிறதுனால டெய்லி கிளாஸ் இருக்கும், டெஸ்ட் டெய்லி இருக்கும், டெய்லி படிக்கணும். அந்த 75 டேஸ் நீங்கள் என்கேஜாக கொண்டு போனால் மட்டும்தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். நான் கேப் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து முடியாது. நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. 90 டேஸ் அப்படின்னும் அதிகமாக இருக்கும், 100 நாள் அதிகமாக இருக்கும், 1 இயர் அதிகமாக இருக்கும். பட் 2.5 மாதம் இருக்குது அப்படின்னா 2.5 மாதத்தில் ஹார்ட் ஒர்க்கை விட ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணும்போது எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். அந்த டார்கெட்டில் ஃபுல்லாக நம்ம வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகே, இன்னும் சொல்ல போனால் இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் நீங்கள் குரூப் 4க்கும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். எல்லாமே உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் நம்ம வந்து பண்ணி கொடுக்குற காரணம் என்னென்னா, நீங்கள் குரூப் 2 முடிச்சதுக்கப்புறம் குரூப் 4க்கும் இதை பயன்படுத்திக்க முடியும். ஏன்னா ஜிஎஸ் சேம், மேக்ஸ் சேம், லாங்குவேஜ் சேம். ஏன்னா குரூப் 4ல் உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, மற்ற எல்லாமே உங்களுக்கு காமன் தான். ஓகேவா, ஸோ இதில் டவுட்ஸ் எதனா இருக்குது, கிளாஸ் எப்படி போகும், எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி அக்சஸ் பண்ணணும், டவுன்லோட் ஆப்ஷன், இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இன் டீட்டெயிலாக வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் ஃபர்தராக இருக்குது அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு மட்டும் வேணும், டெஸ்ட்டு மட்டும் கவர் ஆகணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு பிடிஎஃப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். ஒரு ஃபுல் ஃபார்மெட்டில் டெஸ்ட்டு வந்துருக்க போகுது. ஜிஎஸ்ஸு, மேக்ஸு, லாங்குவேஜ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் இங்கே லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ஃபுல்லாக நம்ம வந்து கம்பைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் நம்ம ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஆகஸ்ட் ஒரு 10 வரைக்குமே ஜாயின் பண்ணிக்க முடியும். டெஸ்ட் பேட்சும் அதே ஃபார்மெட் தான். ஆகஸ்ட் 11 நோட்டிஃபிகேஷன் முன்னாடி நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம். காரணம் என்ன அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் ப்ரிப்பரேஷன் இருந்தால் தான் எக்ஸாம்ஸை கொண்டு போக முடியும். ஓகே, இன்கேஸ் நீங்கள் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோ பார்க்குறீங்கனாலும் பேட்ச் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா 24/7 ஆக்சஸ் எப்போனே அக்சஸ் பண்ணிக்கிறதுனால ஆகஸ்ட் 11க்கு அப்புறம் நீங்கள் வீடியோ பார்த்தாலும் கான்டாக்ட் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.